ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லோரும் இந்த காற்றுக்கடல் காற்றழுத்த தாழ்வு மற்றும் கடும் மழை காரணமாக எல்லோரும் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோன்னா, அது தெரியும், எங்களுடைய இலங்கையிலே பல திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் பலதரப்பட்ட திறமை வாய்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேறு நாட்டுக்கு சென்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்ற சம்பவம் பார்க்கிறீர்கள். அந்த வகையில் இந்திய தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சி, தெரியும், விஜய் டிவின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். விஜய் டிவியில் தெரியும், சூப்பர் சிங்கர் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 சரியா போட்டியில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த, அதுவும் கொக்குவில் பகுதியை சேர்ந்த சிந்து மயூரன் பிரியங்கா என்ற 11 வயதுடைய சிறுமி ஒருவர் தெரிவாகி உள்ளார். நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது பற்றிய முழுமையான விடயங்கள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கு அதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், எனக்கே இப்படிலாம் தெரியும். நான் அவளை பற்றி தேடிக்கொண்டிருந்தேன்னா நான் பெருசாக முழுமையாக எனக்கு அவளுடைய இந்த பிள்ளையுடைய விவரங்கள் எனக்கு கிடைக்கல. இருந்தும் தற்போது கிடைத்த விவரங்களை வச்சு நான் அவளை பற்றிய அந்த ஒரு சின்னத்தை சொல்கிறேன். குறித்த போட்டியாக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட நிறைவு முடிச்சு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். சிறு வயது முதல் இசையில் ஆர்வமுள்ள இந்த சிறுமியானவர் முதல் இசையில் ஆர்வம் காட்டி தன்னுடைய பாடசாலைகளையும் சரி பொது இடங்களையும் சரி தன்னுடைய இசை திறமையை வெளிக்கொண்டு வந்த ஒரு சிறுமியாக காணப்படுகின்றார். அதன் பின்னர் அவருடைய குரல் வளத்தையும் அவருடைய அந்த பாடலினுடைய இசையையும் அந்த நடுவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அது வீடியோ கிளிப்பில் பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் 10 ஒரு போட்டியாளராக அவரை அந்த சிறுமியையும் இணைத்துக் கொள்கின்றார்கள். இந்நிலையில் விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 போட்டியாளர்கள் தெரிவில் கலந்து கொண்டு அவரும் ஒரு போட்டியாளராக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இப்போ இந்த சிறுமியை பற்றிய நிகழ்வுகள் தான் சில இடங்களில் அநேகமான இடங்களையும் பகிரப்பட்டு வருகின்றது. சிறுமியினுடைய ஒரு பாடல் என்னுடைய இந்த விளக்கத்துக்கு பின்பு இந்த உரைக்கு பின்னால் நான் இதை போடுவேன். சில நேரங்களில் என்னுடைய பக்கத்து ஸ்க்ரீன்லையும் நான் சிறுமியுடைய புகைப்படங்கள் மற்றும் அவருடைய அந்த பாடல் தொகுதிகளை நான் போடுவேன். ஆகவே உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணம் வீரத்துக்கும் தமிழுக்கும் பெருமை போன ஒரு இடம். அதே சமயத்தில் பாரம்பரிய கலைகள் மற்றது கலைகளிலே நிறைய சாதனைகள் படைத்த ஒரு பூமியாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து சென்ற வருடம் சீத்தமிழுக்கு கில்மிஷா அவர்கள் சென்றிருந்தார். தற்பொழுது இந்த வருடம் விஜய் டிவிக்கு எங்களுடைய பிரியங்கா சென்றிருக்கின்றார். ஆகவே நாங்களும் அந்த சிறுமியை வாழ்த்துகின்றோம். பல போட்டிகளில் வெற்றி பெற்று எங்களுடைய நாட்டிற்கும் எங்களுடைய யாழ்ப்பாணத்திற்கும் எங்களுடைய தமிழர் பிரதேசத்துக்கும் அவர் தன்னுடைய பாடல் ஊடாக பெருமையை சேர்த்து தருவான்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம். மேலும் அவருடைய பயணங்கள் தொடர இறைவனுடைய ஆசிரியர் இருப்பதாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த நியூஸ் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்தாங்க. ஓகே, இது போல் இன்னும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நாங்கள் ஸ்டார் பாய். பாய்.